சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ரங்கு? ரங்கு இருங்க, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே ஷாக் ஆகலாமா வேணாமான்னு தெரியும். என்னையே சந்தேகப்படுறியா? தங்கத்தையே நான் சந்தேகப்படுவேன், நீ தகர டப்பா தானே. நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. இன்னும் முழுசா முடியல. நீ கொடுத்த தங்கம் அப்படியே தான் இருக்கு. அப்படியேதான் இருக்கா, எடை குறைஞ்சிருக்கான்னு இப்ப தெரிஞ்சிரும். செயினை காட்டு. ரங்கு ரங்குதான். மொத்த எடையில 1/2 கிராம் குறைஞ்சாலும் சங்குதான். கரெக்ட். அதான பார்த்தேன். இவ்வளவு நல்ல மூட்ல இருக்கிறதாவது நம்ம நினைச்சதெல்லாம் வீணா போச்சு. எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டானே. நீ எடை போட்டு பாக்குறது தங்கத்தை இல்ல, என்னோட தன்மானத்தை. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாததை வச்சுக்கிட்டு எதுக்கு சுத்துற? இப்படிலாம் சந்தேகப்பட்டு என்ன கேவலப்படுத்தாத. என்னமோ இன்னைக்குதான் உன்னை புதுசா சந்தேகப்பட்டு கேவலப்படுத்துற மாதிரி ஓவரா சீனை போடுற. ஒரேடியா பொங்குற. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதை தொட்டு சொல்லு. நான் மட்டும் அடிக்கடி இப்படி செக் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இதெல்லாம் அடகு கடைக்கு போயிருக்காது. உன் மேல நம்பிக்கை இல்லாததுனாலதான் என் கண் பார்வையில படுற மாதிரி இந்த நகையெல்லாம் உன் சட்டைக்கு வெளியில போட சொல்லிருக்கேன். நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. இதெல்லாம் இருக்கிறனால தானே நீ என்ன அசிங்கப்படுத்துற. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்படியே போய் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்தீனா காலையில 5 மணிக்கு ஒரு பஸ் வரும். அப்படி இல்லனா 5:30 மணிக்கு ஒரு பஸ் வரும். அதுல ஏறி உன் ஊர்ல இறங்கி என்ன பண்ணுவ? அங்க உனக்கு தங்குறதுக்கு ஒரு குடிசை கூட இல்ல. இருந்த ஒரு சித்தப்பன் கிட்டையும் கடன் வாங்கி அசிங்கப்பட்டாச்சு. அப்புறம் பூவாவுக்கு சிங்கிதான் அடிக்கணும். மானத்துக்கு தான் மனுஷன்னா எந்த மனுஷனாலையும் உயிர் வாழ முடியாது. இந்த உடம்புக்கு உயிரும் வயிறும் தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி மத்ததெல்லாம் தூசுதான். இதெல்லாம் பத்திரமா என்கிட்டயே இருக்கட்டும். இப்போவும் சொல்றேன், என் பொண்ணுங்க கல்யாணத்துக்காக தான் நான் வீட்லயே இருக்கேன். இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன். உனக்கும் என் பொண்ணுங்க கல்யாணம் விளையாட்டா போச்சுல்ல? என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி சொல்லுவ? என் பொண்ணுங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நீயும் முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? இல்ல, நான் அப்படி சொல்லல. வாய மூடு. என் புள்ள கதிர் என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். அவன் விட்ட சவால் அவன் ஜெயிச்சு காட்டுவான். என்ன பாக்குற? அவன் ஒண்ணும் உன்ன மாதிரி கையால் ஆகாத ஆம்பளை இல்ல. அவன் கண்டிப்பா என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். இந்தாங்க டீ. குடு குடு. டீ நல்லா இருக்கா? நீ போட்டா சரியா தானே இருக்கும். தாத்தா பாருங்களேன்.
விழுப்புரம் பக்கத்துல அரசூர்ல இருந்து ரோகிணிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அந்த ஜாதகம் தான் இது. அப்பா நீ அந்த கலிவரன் கிட்ட சொன்ன தேதிக்குள்ள தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு துடியா துடிக்கிற. ஆனா கடவுள் உனக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கானப்பா. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது தாத்தா. ரோகிணிக்கு இந்த ஜாதகம் பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கும். நடக்காது நடக்காது நடக்காது. ஏய் ரோகிணி என்ன பண்ற? ஏய் ரோகிணி ரோகிணி ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றேன்ல. என்னடிமா இது? அவன் உனக்காக தானே இவ்ளோ கஷ்டப்படுறான். எனக்காக யாருமே கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்றேன். தேவையில்லாம வீம்பு பிடிக்காத. நீ நினைக்கிறது நடக்காது. ஏய் அத சொல்ல நீ யாரா? எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அருண் கூட மட்டும் தான் நடக்கணும். ஏய் அவன் ஒரு ஃப்ராடு. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கயோ போய் தலைமறைவாயிட்டான். அவனை பத்தி மட்டும் பேசாத. நீயா உனக்கு கற்பனை பண்ணிக்காத. ஒருத்தவங்க போன் எடுக்கலைன்னா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். சரி நாம பண்ணி அவன் எடுக்கல. அவன் உனக்கு போன் பண்ணி பேசியிருக்க வேண்டியதானே? அப்புறம் நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. உலகம் ஃபுல்லா பிசினஸ் இருக்கு, சொத்து இருக்கு. 24 hours அவர் பிஸியா தான் இருப்பாரு. இப்படியே பேசிட்டு இருந்தான் பையன். அக்கான்னு கூட பார்க்க மாட்டா, கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். கதிரு இப்ப என்னடா உனக்கு என்ன கொல்லணும் அவ்வளவுதானே? என்னடா பண்ற? பின்ன அவளுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நம்ம வீட்டோட நிலைமை தெரியாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. விட்டு அவனை கொல்லணும். சும்மா இரு. இப்படியே பேசிட்டு இருந்தா நிஜமாவே அவனை கொல்லதான் போறேன். சும்மா தான் இருடா. ராகினி அக்கா தம்பி ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் குறுக்க வந்து பேசிட்டு இருக்க? என்ன தாத்தா பேசுறீங்க? அதுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவட்டோன்னு விட சொல்றீங்களா? நீ சமாதானப்படுத்தினா பிரச்சனை தீந்துருமா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லு. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அருணோட மட்டும்தான். அத மீறி அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லு ராகினி. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இவ பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியுமே தாத்தா.